அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு வருஷம் ஓடிச்சு. உண்மையிலே இந்த ஒரு வருட காலம் நிறைய விஷயங்களை அவர் இல்லாத பொழுது நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தது. அது மகிழ்ச்சியாகவும் இருந்தது, சில இது வருத்தமான நிகழ்வுகளும் நிறைய நிகழ்ந்தது. ஸோ அவர் இல்லாத இந்த பொழுதுகளை நான் நிறைய முறை யோசித்து பார்த்துருக்கேன். அண்ட் அண்ணனுக்கு இது நிகழ்ந்திருக்கக்கூடாது, இது எப்படி நம்ம நிகழ விட்டுட்டோம், இது ஒரு பெரிய இப்படி ஒரு அசம்பாவிதம் எப்படி நம்ம முன்னாடியே நிகழ்ந்திருக்கு, நமக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கு, ஏன் இதை கவனிக்காமல் விட்டோம், கவனிக்கிறதுக்கான எந்த யோசனையும் இல்லாமல் ஏன் நம்ம எல்லாரும் இருந்துட்டோன்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அண்ட் அவர் சரி அண்ணன் இல்லை அப்படின்னு அந்த பெரும் துயரத்தை கடந்து வருவதற்குள்ள நாம் நினைச்ச நிகழ்த்தி கொண்டிருக்கிற இல்லை நம்ம எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறத உணர்ந்து அவருடைய கொள்கை வழி பின்பற்றுதலோடு அவர் விரும்பிய சமத்துவத்தை உருவாக்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் துணைவியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில் அவர் வேண்டிய அரசியலை சரியாக பின்தொடர வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிளையும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அண்ணனை இழந்ததே பெரிய துயரம். அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள், அரசியல் சிக்கல்கள், அப்புறம் அவருக்கு தனிநபராக நிகழ்ந்த நிறைய விஷயங்களை பெரிய மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன், செய்து காட்டுவேன், அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியுடன் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் களம்ன்றது அவங்க ரொம்ப கடினமானது. ஏன்னா பாராட்டுகளை விட விமர்சனங்களை பெரிதாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. கள சூழலில் பல சூழ்ச்சிகளையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. அத்தகைய துணிச்சலோடு அவர் மிக தைரியமாக களம் காணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அண்ணன் இறந்த பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியில் முக்கிய பொறுப்பு நீங்கள் வகிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே அவங்கக்கிட்ட நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த விருப்பமே இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு அமைப்பில் நம்ம வரணும், ஒரு பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ற பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் அண்ணன் இறப்புக்கு பிறகு நிகழ்ந்த விஷயங்கள், அப்புறம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நேரடியாக அண்ணன் அவர்களுடைய உறவு ஒன்று இருக்குல்ல, அந்த உறவை பலப்படுத்துவதற்கான ஒரு தேவையை உணர்ந்து அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் முழு மனதாக நம்புகிறேன். அண்ட் இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அண்ணனோடு துணை நின்ற, அண்ணன் விரும்பிய கொள்கையை மக்களுக்கு கொண்டு சேர்த்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அண்ணியோடு சேர்ந்து அவர்கள் விரும்பிய ஒரு மாற்றத்தை, ஒரு அரசியல் பாதையை நீங்களும் அவங்களோடு சேர்ந்து நின்று அவர்களுக்கு கரத்தோடு கரம் வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களோடு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.